Hi friends, welcome to Tanya's காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸுக்கு சப்பாத்தி பூரிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் துவரம் பருப்பை 1 மணி நேரம் பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், அதாவது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு ஊற வைக்கிறதுனால பருப்பு நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் பருப்பு வச்சு சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 மணி நேரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 கட்டு பாலக்கீரையை நல்லா இது மாதிரி 2 அலசிட்டு நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டால் பருப்பு வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் பருப்பு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விசில் வச்சா பருப்பு உங்களுக்கு வெந்து வருமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. எனக்கு 5 விசில் வச்சு நான் அந்த பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். மத்துகள் இருந்தால் மத்து வச்சு நீங்கள் இந்த பருப்பை கடைஞ்சி விடுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பருப்பும் கீரையும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்போது பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதில் இப்போது நம்ம இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எனக்கு தகுந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ், அதாவது மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ அளவு உள்ள புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப சாம்பார் கொதிக்கணும்னு தேவை கிடையாது. இது மாதிரி அடிப்பிடிக்காமல் அடியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி வந்து கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதில் 3 பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்ததை சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சாம்பாரில் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பாலக்கீரை சாம்பாரில் நம்ம இப்போ இதை சேர்க்க போகிறோம். நல்லா வந்து பூண்டு வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம கீரையும் பருப்பும் வேக வச்சதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த கீரை பருப்பு வெந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வரும். நல்லா இது வந்து கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா இது கொதித்து வர்ற ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கணும். இப்போ இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.